வணக்கம் பேல பார்ட் 3 கட் பண்ணி ஓப்பன் பண்ணா டைனாமிக் சிஸ்டத்தோட சேர்மன். போன பார்ட்ல இவர சேர்மன் தான் சொல்லியிருந்தேன். இவர் சேர்மன்லாம் கிடையாது, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போதைக்கு இவர் சேர்மன் வச்சுப்போம். ஸோ அவர் விமான தாக்குதலில் பாதிப்படைஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் உருக்கமெல்லாம் பேசி உங்களுக்கு தேவையான நிவாரணம்லாம் நான் உங்களுக்கு கிடைக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் உடம்பெல்லாம் காயத்தோட நம்ம ஹீரோ உள்ள வர்றான். உள்ள வந்த ஹீரோ இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து ஒருவித பதட்டத்தோடைய ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் தப்பிச்ச ஒருத்தர் இருக்கான். அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன? இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற. இதை கேட்டு இங்க இருக்கிற சேர்மன் உள்பட மத்த எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. ஆடி போனது மட்டும் இல்லாம அவங்க யாருமே ஹீரோ சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்டா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒருத்தர் எப்படிரா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உயிரோட தப்பிச்சு வந்திருப்பான்? அவனை எப்படிரா நீ நேர்ல பார்த்த? அவன் தான் அந்த பிளைட்டுக்குள்ள இருந்தான்னு உனக்கு எப்படிரா தெரியும்? எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம நீ இதை எப்படி தீவிரவாத தாக்குதல்னு சொல்ல போலாம் அப்படிலாம் சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ எனக்கு தெரியும், நீங்க யாருமே இதை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏர்போர்ட்ல வச்சு உங்க கூட லேண்ட் ஆனா அவனைத்தான் ஏர்போர்ட்ல இருந்தே விரட்டிட்டு போனேன். அவனாலதான் எனக்கு இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஏர்போர்ட்ல வச்சு அவனை பார்த்தது நான் மட்டும் இல்ல, இந்த ஹீரோயினும் பார்த்தா. அவன் முன்னாடி தான் அவனும் போனான், அவன் பின்னாடியே நானும் அவனை விரட்டிட்டு போனேன். நாங்க ரெண்டு பேரும் ஓடுறதை இவ பார்த்தா. அவன் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் காட்ட என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு லேப்டாப்பை எடுத்து அதுல டிரைவை ஓபன் பண்ணி அந்த சின்ன பையன் எடுத்தான்ல வீடியோ, அந்த வீடியோல இருக்கிற அந்த தாக்குதல் நடத்தினவனை இங்க இருக்கிற எல்லாருக்குமே காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோயினை பார்த்து பாரு பாரு, இவன் தான் உன் முன்னாடியே நடந்து போனான், இவனை விரட்டிக்கிட்டு தான் நான் இவன் பின்னாடியே போனேன், இவன் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஒரு திருட்டு மொழியெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு இவனை சுத்தமா ஞாபகம் இல்ல, நீ இவன் பின்னாடியே போன அப்படிங்கிற. இதை கேட்டதுமே ஹீரோ கோவத்தோட உச்சிக்கே போய் ஏண்டி இந்த மண்டைக்குள்ள இருக்கிறது மூளையா இல்ல களிமண்ணா? உன் முன்னாடி நடந்து போன ஒருத்தனை யோசிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா, அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதுமே ஹீரோயின் ஏன்டா இப்ப என்ன திட்டுற? எனக்கு ஞாபகம் இல்லைன்னு தானே சொன்னேன், அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலையே. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நாம எல்லாருமே இப்ப ஏர்போர்ட்டுக்கு போவோம், அங்க சிசிடிவி இருக்கும், அந்த ஃபுட்டேஜை நம்ம அங்க பரிசோதிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருமே அவன் அங்க இருந்திருக்கானா, இதுல இருக்கிறவன் அங்க இருக்கானா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமே. அப்படியே கட் பண்ணி ஏர்போர்ட்ல ஹீரோ ஹீரோயின் சேர்மன் உட்பட மத்த பாதிக்கப்பட்ட எல்லாருமா சேர்ந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பரிசோதிக்கிறாங்க. அப்படி பரிசோதிக்கும் போதுதான் ஹீரோவுக்கு ஒரு பேரதிர்ச்சியே காத்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தினவன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவான், ஹீரோ அவன் பின்னாடியே ஓடி வருவான். இதுதான் ரியலா நடந்தது. ஆனா இங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது பாத்ரூம்ல இருந்து அதே போல ஒருத்தன் வெளியே வர்றான், அவனுக்கு பின்னாடியே ஹீரோ கொஞ்ச நேரத்துல ஓடி வர்றான். ஆனா பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தது, இப்போதைக்கு ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தது ஹீரோ விரட்டிட்டு போய் சண்டெல்லாம் போட்டான்ல அவன் கிடையாது, வேற ஒருத்தன் தான் வர்றான். இவங்க வேற வேற ஆங்கிள் இருக்கிற வேற ஃபுட்டேஜஸ் பாக்குறாங்க. எல்லா ஃபுட்டேஜஸ்லயுமே ஃபேக்கான ஒரு ஆள் தான் இருக்கான். இதை பார்த்ததுமே இங்க இருக்கிறதுல ஒரு சிலர் ஏன்டா ஏற்கனவே நாங்க நிறைய வலி வேதனை எல்லாம் அனுபவிச்சிட்டோம், இப்ப புதுசா நீ ஒரு கதை சொல்லி இன்னும் எங்களுக்கு வலி எல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவனும் நம்மளை போல பாதிக்கப்பட்டவன் தானே, அதனால மூளெல்லாம் குழம்பிருச்சு போல் இருக்கு, இவராலதான் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்குமோ, இவராலதான் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சு மூளையை அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்து பரிதாபப்பட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோவே இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், உண்மையாவே நான் விரட்டிட்டு போனது அவன் தானா இல்ல இந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறவனை தான் நான் விரட்டிட்டு போனானா அப்படின்னு இப்ப ஹீரோவே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கட் பண்ணி முழுக்க பரதெல்லாம் போட்ட ஒரு பொண்ணு மொரோக்கோ சிட்டில இருக்கிற தெருக்கள் வழியா நடந்து ஒரு சின்ன சைஸ் வீட்டுக்குள்ள வர்றான். அந்த வீட்டுக்குள்ளதான் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த கொலகாரன் இருக்கான். அவங்க கிட்ட இந்த பொண்ணு இவ்வளவு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எங்க இருந்தோ நம்ம ஹீரோவோட மொத்த ஜாதகத்தையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டா. அதையெல்லாம் கொடுக்குறா. அவனும் அதையெல்லாம் வாங்கி பாக்குறான். அவன் அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த பொண்ணு சாமுவேல் உன்னை தேடிட்டு இருக்கிறாரு, உன்னை வர சொன்னாரு, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கியோ எல்லாத்தையுமே அப்படியே நிப்பாட்டிட்டு பேசாம அவர்கிட்ட போயிரு, அவர் சொல் பேச்சை மட்டும் கேட்கலன்னா என்ன நடக்கணும் உனக்கே நல்லாவே தெரியும், அந்த சாமுவேல் ஒரு அரக்கன், அவன் உன்னை கொன்றுவான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவன் இல்ல நான் எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தான் அவர்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போன் எடுத்து யாருக்கோ போன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பிளைட்டையே பாம்பு வச்சு தகர்த்தவங்க சிசிடிவி ஃபுட்டேஜையே ஒரு சில மணி நேரங்கள்ல சேஞ்ச் பண்ணவங்களால இவங்கிட்ட டிரைவ்ல இருக்கிற இந்த சின்ன பையனோட வீடியோவை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன பையனோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பென் டிரைவ்ல ஒரு பேக்கப் எடுத்துக்கிட்டு இவங்கிட்ட இருக்கிற லேப்டாப்பை இவன் தங்கி இருக்கிற இடத்துலயே ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு அதுல வச்சு பூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோ அங்கிருந்து கிளம்புனதுமே நீளமான கருப்பு கோட்டு போட்ட மர்ம ஆசாமி ஹீரோவோட ரூமுக்குள்ள என்ட்ராயி ஹீரோ லாக்கருக்குள்ள வச்சுட்டு போனால லேப்டாப், அந்த லேப்டாப்பை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ யாருக்கெல்லாமோ போன் பண்ணி கேட்டு ஹீரோயின் எங்க தங்கியிருக்கா அப்படிங்கிற அந்த அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற கதவை தட்டிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் ஹீரோ எதிர்பார்க்காம ஹீரோவோட தலையில யாரோ ஒரு கன்னை பாயிண்ட் பண்றாங்க. ஹீரோ யார்டா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா சேம் அந்த கருப்பு நீளமான ரெயின் கோட் போட்டுக்கிட்டு கையில துப்பாக்கியோட ஹீரோவை பாயிண்ட் பண்ணி ஹீரோயின் நிக்கிறா. இப்படி துப்பாக்கி கையுமா இருக்கிற ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ நினைச்சேன் உனக்கும் அந்த தாக்குதல் நடத்தினவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு அப்பவே நினைச்சேன், நீ எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சியா, அப்போதான் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹீரோயின் கையில இருக்கிற கன்னை இப்ப ஹீரோ பிடிங்கி ஹீரோயினை ஏம் பண்ணி ஏன் எதுக்காக ஏன் இப்படிலாம் அப்படிங்கிற. அதுக்கு ஹீரோயின் டே என்ன பார்த்தா தீவிரவாதி மரியாதா இருக்கு, சரி நான் அவங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆளாவே இருக்கட்டும், சரி என்ன சுட்டு கொன்று உங்க கையில தான் இப்ப கன் இருக்கு, சுர்ரா சுர்ராடே மொனநாய அப்படிங்கிற. ஹீரோவும் கோவத்தோட உச்சிக்கே போய் ஹீரோயினை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். சுட்டதுக்கு
அப்புறமா தான் தெரியுது ஹீரோயின் கையில இருந்த அந்த கன்னுல புல்லட்டே இல்ல, அது ஒரு எம்டி கன். இதை பார்த்தமே ஹீரோ ஏண்டி என்ன நீ ஏமாத்தவா பாக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வலுக்கட்டாயமா பிடிச்சி ஹீரோயின் தங்கி இருக்கிற இடத்துல அவளை ஒரு சேர்ல கட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்தையே தலைகீழ புரட்டி போட்டு ஹீரோயின் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறான். அப்படி ஹீரோ அந்த பக்கம் ஹீரோயினை பத்தின ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த பக்கத்துல இருக்கிற ஹீரோயின் வேலு தப்பு பண்றடா, ரொம்ப பெரிய தப்பு பண்ற, வேணாண்டா, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவடா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிலாம் புலம்பிக்கிட்டா. ஹீரோ அதை எதையுமே காது கொடுத்து கேட்காம அந்த தேடுதல் வேட்டையை கண்டினியூ பண்றான். அப்படி தேடுறதுல ஹீரோக்கு முதல்ல வேற வேற நேம்ல இருக்கிற ஹீரோயினோட வேற வேற கண்ட்ரியை சேர்ந்த நிறைய பாஸ்போர்ட் கிடைக்குது. அது கூடவே ஹீரோயின் ஒர்க் பண்ற இடத்தை சேர்ந்த ஒரு ஐடென்டிட்டி கார்டும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அந்த ஐடென்டிட்டி கார்டுல ஹீரோயின் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை சேர்ந்த ஒரு பையன் இருக்கு. அதாவது போலியான பேர்ல வேற வேற நாடுகளுக்கு எல்லாம் போய் வேற வேற ஆட்களை எல்லாம் உளவு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உளவாளி தான் நம்ம ஹீரோயின். இந்த ஐடென்டிட்டி கார்டை பார்த்தும் ஹீரோயின் ஒரு ஸ்பைன்னு நம்பல. அவன் ஹீரோயின் கிட்டே இந்த ஐடென்டிட்டி கார்டை எல்லாம் எடுத்து காட்டி 150 ரூபா கொடுத்தா இந்த மாதிரி எத்தனை கார்டு வேணாலும் எவன் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வச்சு நீ ஒரு ஸ்பைன்னு நான் நம்ப மாட்டேன், உண்மையாவே நீ யாரு என்ன அப்படிங்கறத நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னுட்டு மறுபடியும் அவனுடைய தேடுதல் வேட்டையை கண்டினியூ பண்றான். இந்த பக்கத்துல இருந்து ஹீரோயின் டேய் நான் ஸ்பை தான்டா, எங்க அம்மா சத்தியமா நான் ஸ்பை தான்டா, நம்புடா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல தான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறதுக்காக ஹீரோயின் பக்கமா அந்த போனை நீட்டுறான். அந்த பக்கத்துல இருந்து பேசுறவன் ஹீரோயின் கிட்ட ஏ சூப்பர்மா, ஒன்னா நம்ம எம்பசி சேர்ந்த அந்த ஆளை உளவு பார்க்க அனுப்புனா ரொம்ப நல்லதா போச்சு, அவன் இப்ப அரெஸ்ட் ஆயிட்டான், நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க அப்படிங்கிறாரு. இது கேட்டதுமே ஹீரோயின் சார் அதான் நான் நல்ல வேலை பார்த்திருக்கேன், அவன்லாம் அரெஸ்ட் ஆயிட்டான், என்னோட டியூட்டி இங்க முடிஞ்சு போச்சு, நான் எப்போ சார் ஊருக்கு வருது, நான் எப்போ சார் மறுபடியும் என்ஐசிக்கு வர்றது, என்ன ஏன் சார் இன்னும் இங்கேயே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற. அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து பேசுறவன் கொஞ்சம் திமிரோட நாங்க இன்னும் ஒன்னு அங்க வச்சிருக்கோம்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், நீ சாதாரண ஒரு ஸ்பை தான், நான் உனக்கு மேல இருக்கிற சீஃப், அதனால நீ எனக்கு ஆர்டர் போடாம மூடிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்க பாரு, உன்னை எப்ப திரும்ப கூப்பிடணுமோ அப்ப நாங்க கூப்பிட்டுக்குவோம், அது வரைக்கும் உனக்கு அங்க வேலை இருக்கு அப்படின்னு பேசிட்டு காலை கட் பண்றாரு. இப்படி இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் ஒரு ஸ்பை தான் அப்படிங்கறத நம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினை கட்டி வச்சிருக்கிற கட்டையெல்லாம் அவுத்து விடுறான். ஹீரோயின் கட்டெல்லாம் வந்து எந்திரிச்சதுமே பலார்னு ஓங்கி ஒரு அப்பப்புறா. அதுக்கப்புறமா இந்த நடுராத்திரி நேரத்துல நான் தங்கி இருக்கிற அட்ரஸை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு என்ன பாக்குறதுக்காக நீ வந்திருக்கன்னா அது சும்மா வந்திருக்க மாட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்க, என்ன காரணம், இப்போவாது நீ எதுக்காக என்ன தேடி வந்த அப்படிங்கறத சொல்லு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கிறா. இது இங்க நடந்துகிட்டு இருக்க வெளியே இவங்க தங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள மர்மமான ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் கையில இருக்கிற கண்ணை எல்லாம் எடுத்து லோட் பண்ணி அதுல ஒரு சைலன்சரை எல்லாம் ஃபிட் பண்ணி ரெடியா இருக்கான். உள்ள ஹீரோயின் கிட்ட இந்த பாரு எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்ப பாக்குறாங்க, ஆனா நான் நல்ல தெளிவா தான் இருக்கேன், அந்த பிளைட்டுக்குள்ள இருந்தவனை தான் நான் ஏர்போர்ட்ல வச்சு பார்த்தேன், இப்ப நான் சொல்லி அதை நம்புற ஒரே ஆளு நீ மட்டும்தான், ஏன்னா அவன் ஒன்ன கிராஸ் பண்ணி தான் நடந்து போனா உன் ஞாபகத்துல எங்கேயோ அவனோட முகம் பதிவாயிருக்கும், அதனால அவன் முகம் இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு எடுத்துட்டு வந்து திரும்ப திரும்ப பாரு, அவனை உன் ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணு, எனக்கு உதவி பண்றதுக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பென்ட்ரைவையும் கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றான். வெளியே வந்து பார்த்தா ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள போகும்போது இந்த இடத்துல கார் எதுவுமே இல்ல. இப்ப வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே ஒரு மர்ம கார் நிக்குது. இதை பார்த்து சந்தேகப்பட்ட ஹீரோ மெதுவா அந்த காரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போக ஆரம்பிக்கிறான். காருக்குள்ள நம்ம அந்த கொலகாரன் தான் இருக்கான். அவன் கையில இருக்கிற அந்த சைலன்சர் மாட்டின கண்ணை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோவை சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறான். அந்த நேரத்துல தான் இந்த இடம் வெளியே ஒரு 4-5 பொதுமக்கள் கடந்து போறாங்க. இதை பார்த்ததுமே கொலகாரன் ஹீரோவை கொல்ற எண்ணத்தை கை விட்டுட்டு காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். கிளம்பி போற காரை ஹீரோ ஒரு சந்தேகத்தோடய பார்த்துருக்கான். அப்படியே வீட்டுக்கு உள்ள ஹீரோ கொடுத்த அந்த ஃபுட்டேஜையே அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்ம சின்ன பையன் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் திரும்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ எனக்கு இதெல்லாம் சமைச்சு தரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் அன்பு மழையை பொழிஞ்சிருப்பான், கொஞ்சம் பாசமா பேசியிருப்பான். அப்படி அவன் அந்த vlog பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவன் அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல சின்ன பையனுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த கொலகாரன் யாருக்கோ போன் பண்ணி என்ன இல்லாம பேசுறான். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கேஸ்ல ஏதாவது ஒன்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் என்ஐஎஸ்ல, அதாவது கொரியால இருக்கிற என்ஐஎஸ்ல நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருக்கிற தன்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நான் உனக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புறேன், அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல முன்னாடி ஒரு சின்ன பையன் பேசியிருக்கான், அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தன் உட்கார்ந்து பேசியிருக்கான், அவன் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. முன்னாடி இருக்கிற அந்த பெருசா அந்த பையன் பேசிட்டு இருக்கிற அந்த ஆடியோவை ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி அவன் பேசிட்டு இருக்கிறது மைல்டா வால்யூம் கம்மியா கொஞ்சம் ரெக்கார்ட் ஆயிருக்குமே அதை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்து அதை தனியா பிரிச்சு எடுக்க பாரு. அப்புறமா இது ஒரு டாப் சீக்ரெட், அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறவன் இப்போ ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அதுல சம்பந்தப்பட்டவனா இருக்கலாம், அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம அது ஒரு தீவிரவாத தாக்குதலா இருக்கலாம், அதனால இதை நம்ம உறுதிப்படுத்தும் வரை இது ஒரு ஆக்சிடென்டா தீவிரவாத தாக்குதலா அப்படின்னு உறுதிப்படுத்தும் வரை இந்த ஃபுட்டேஜும் யாருக்கும் தெரிய வரக்கூடாது, நான் சொன்ன இந்த ஆடியோவை பிரிச்சு எடுக்கிற இந்த வேலையும் யாருக்கும் தெரியக்கூடாது, டாப் சீக்ரெட்டா இருக்கணும், உனக்குள்ள மட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிற. இதை கேட்டமே அந்த ஃப்ரெண்டு நீ சொல்லி நான் என்னைக்கு மறுத்திருக்கேன், பார்த்து பண்ணிக்கலாம் விடு.
அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜனாதிபதி மாளிகையில இந்த ஜனாதிபதி அப்புறம் அந்த ஜனாதிபதிக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரு இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம மந்திரி, அப்புறமா டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு மந்திரி. அதாவது டைனாமிக் சிஸ்டத்தோட பிளைட் தான் இப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த கம்பெனியோட போர் விமானங்கள் வாங்குறது தான் கவர்மெண்டோட முதல் எண்ணமா இருந்துச்சு. ஆனா ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே அந்த கம்பெனிக்கு எதிரா இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம அந்த டைனாமிக் சிஸ்டம் அந்த கம்பெனி கிட்ட இருந்து போர் விமானங்கள் வாங்கினா மக்கள் அதை ஏத்துப்பாங்களா, இல்ல நமக்கு நேரம் கொந்தளிப்பாங்களா, இல்ல அந்த ஜெசிகா இருக்காங்களே அவங்க கம்பெனியை சேர்ந்த அந்த போர் விமானங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்படி மீட்டிங் போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பாதுகாப்பு அமைச்சர் இருக்கிறார்ல, இவர் கொஞ்சம் நேர்மையான மனுஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ சார் இந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடியே ஜெசிகா தான் இருப்பாங்களோன்னு தோணுது. இந்த ஒரு ஆக்சிடென்ட வச்சு மட்டுமே டைனாமிக் சிஸ்டம் ஒரு கெட்ட கம்பெனி அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஜெசிகா இப்ப நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஒரு 10 விமானங்கள் தர்றான்னா டைனாமிக் சிஸ்டத்தை சேர்ந்தவங்க நம்ம கொடுக்குற பணத்துக்கு 20 விமானங்கள் தருவாங்க. அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நம்ம கிட்ட அந்த விமானங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்ட்டை வச்சு நம்ம அது நல்ல விமானமா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே சோதிச்சு பார்த்து தான் வாங்குவோம். சோ இந்த ஒரு ஆக்சிடென்ட வச்சு மட்டுமே நம்ம டைனாமிக் சிஸ்டத்தை மொத்தமா பழி சொல்ல முடியாது. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து யோசிச்சு நல்லா பேசி யார்கிட்ட இருந்து இந்த விமானங்களை வாங்குறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே ஜனாதிபதி, நீ பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான், முடிவெடுக்க வேண்டியது நான் தான், ஜனாதிபதியான நான் தான். சோ எனக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்காத, நீ இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து கிளம்பு, நான் நல்லா யோசிச்சு இன்னொரு நாளைக்கு சொல்லி அனுப்புறேன், அன்னைக்கு நீங்க எல்லாருமே மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் இந்த ஜனாதிபதிக்கு அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவரையும் அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் கிட்ட, இவன் ஏன் இப்படி இருக்கான், அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிரைம் மினிஸ்டரும் ஜனாதிபதியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நீ வா போனே பேசிப்பாங்க. சோ இப்ப பிரைம் மினிஸ்டர், நீ தானே ஒரு கூட்டத்துல எல்லாருமே கெட்டவங்களா இருந்தா நல்லா இருக்காது, ஒருத்தனாவது நேர்மையானவனா நல்லவனா இருக்கணும்னு சொல்லி அவனை எடுத்து அந்த இடத்துக்கு போட்ட, அப்போ அவன் அப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் பேசுவான், அதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும். இப்போ ஓ மைண்ட்ல என் மைண்ட்ல நம்மள ஒரு சிலரோட மைண்ட்ல எல்லாத்துலயுமே ஜெசிகாவோட கம்பெனி சேர்ந்த போர் விமானங்கள் வாங்குறது தான் ஐடியாவா இருக்கு. அதுக்கு இப்ப தடையா இருக்கிறது இவனை பின்பற்றுகிற ஒரு சிலரும் தான் இருக்காங்க. அதை நம்ம ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாம், ஃப்ரீயா விடு, இப்ப நமக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா கேம் ஆடுவோம் அப்படி சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து செஸ் மாதிரியா இருக்கிற ஒரு கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த மொரோக்கோல இறந்து போன எல்லாருக்குமா சேர்ந்து பொதுவான ஒரு இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. இறுதி அஞ்சலியில இறந்தவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் போய் ஒருத்தரா இறந்து போனவங்க இவங்களுக்கு என்னவா இருந்தாங்க, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா எவ்வளவு வழியை இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உருக்கமா பேசிக்கிட்டு உடஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோ வந்து சின்ன பையனுக்காக ஒரு புது வெள்ளை ஷூவை எல்லாம் வாங்கிட்டான். அந்த ஷூவை எல்லாம் மாரோட அணைச்சுக்கிட்டு அவனும் இப்போ உடஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் கொரியா. இப்போ முதல்ல ஒரு செமினார் நடந்துச்சு. அந்த செமினார்ல இந்த விலைக்கு எங்களால இவ்வளவு ஃபிளைட் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 கம்பெனியை சேர்ந்தவங்களும் வந்து பேசிட்டாங்க. இப்போ 2வது கட்டமா பிரஸ் மீட் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அதுலயும் 2 கம்பெனியை சேர்ந்த முக்கியமான ஆட்கள்லாம் வந்து நாங்க இந்த போர் விமானங்களுக்கு இந்த மாதிரி என்ஜினை யூஸ் பண்றோம், இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பிரஸ் முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. இவர் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்றாருல NIS அந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. நேர்மையான மனுஷன். ஆனா இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா இவர் குடிக்க அடிக்ட் ஆயிட்டாரு. சோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இவரை வச்சுக்கவும் முடியாம வெளியே விரட்டி விடவும் முடியாம இவரை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இந்த உப்புக்கு ஜப்பான வேலையெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்து ஒரு மூலையில தூக்கி போட்டாங்க. இவர் முதல்ல குடிக்கலாம் அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்ல இருந்திருப்பார்ல, அதே இடத்துல தான் நம்ம சீன்ல பார்த்தோமே ஹீரோனுக்கு ஒருத்தன் போன் பண்ணி கொஞ்சம் திமிரெல்லாம் பேசியிருப்பானே, அவன் இப்ப இருக்கான். அவன் இந்த இடத்துலயும் இருக்கான். அவன் இப்ப இந்த இடத்துல இருக்கிற நம்ம நேர்மையான மனுஷனை பார்த்து, ஆமா உன்னையத்தான் யாருக்குமே வேணாம ஒரு மூலையில தூக்கி போட்டாங்களே, உனக்கும் இந்த மீட்டிங்லாம் எந்த ஒரு சம்மந்தமே இல்லையே, அப்புறம் என்ன புடுங்கிறதுக்காக நீ இங்கனுக்குள்ள சுத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஆளை பார்த்து கேட்கறான். அதுக்கு நம்ம ஆளு, இந்த பாரு வெளியே இருக்கிற ஒருத்தனுக்கு என் கேரக்டர் தெரியுதோ தெரியலையோ, எனக்கு ஜூனியரா வேலை பார்த்து இப்ப நான் இருந்த சீட்ல இருக்கிற உனக்கு என் கேரக்டர் நல்லாவே தெரியும். வாயை வச்சுக்கிட்டு நீ ஒழுங்கா போலன்னு வச்சுக்கோயேன், அடிச்சு வாயகையெல்லாம் உடைச்சிருவேன். நான் எங்கனுக்குள்ள என்னத்தை புடுங்கிட்டு இருந்தா உனக்கு என்னடா வந்துச்சு, மூட்டு போடா அப்படிங்கிறாரு. அதுக்கு அவனும் மறுபடியும் எதை எல்லாமே பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் இந்த ஜனாதிபதியோட அசிஸ்டன்ட் அந்த வழியா கடந்து போறாரு. அவர் கடந்து போறத பார்த்ததுமே நம்ம ஹீரோனோட சீஃப் அவர் பின்னாடியே ஓடுறான். இவன் எந்த மாதிரியான கேரக்டர்னா இந்த பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களோட கால நக்கியே ஒரு சிலர் முன்னேறுவாங்கல்ல அந்த மாதிரியான கேரக்டர் தான் இவன். அதாவது நம்ம ஹீரோனோட ஹெட். அப்படி ஹீரோனோட ஹெட் இந்த அசிஸ்டன்ட் பின்னாடி போறத பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஆளுக்கு நேர்மையான மனுஷனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு போன் வருது. போன் பண்ண ஹீரோயின், சார் இது ஒரு டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இப்ப அந்த பிளைட்டோட பிளாக் பாக்ஸை பார்க்கணும், அது நீங்க மனசு வச்சா முடியும், கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் அப்படிங்கிற. அதுக்கு இவரு, அது எதுக்கு நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, என்னையே ஒரு மூலையில தூக்கி போட்டாங்க, நீ கேட்கறதா இருந்தா உனக்கு ஹெட் இருக்கான ஒரு இழிச்சவாயன் அவனுக்கு போன் பண்ணி கேளு, அவன் தான் உனக்கு உதவ முடியும், நான்லாம் உனக்கு உதவ முடியாது அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே ஹீரோயின், என்ன சார் நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்களே, அதாவது லெஸ்பேனுக்கு போய் ஒருத்தன் இறந்து போயிருந்தானே, அது தற்கொலையா கொலையா அப்படின்னு யாருக்குமே தெரியாம தேடிட்டு வர சொன்னீங்களே, நான்லாம் அதை தேடி உங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்தலாம். நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணா நீங்க திரும்ப எனக்கு ஒரு உதவி பண்ணணும் தானே, அதான நியாயம். நீங்க இப்போ டிபார்ட்மெண்ட்ல ஒரு மூலையில இருக்கீங்க, அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு காலத்துல நீங்க புலியா இருந்தீங்க, அந்த புலியால இப்பவும் பல
வேலைகளை பார்க்க முடியும். அந்த புலிக்கு நான் கேட்ட உதவிலாம் ஜுஜுபி மேட்ரு, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார் அப்படிங்கிற. அதுக்கு இவரும், யாரை எப்படி காக்கா பிடிச்ச காரியம் நடக்கணும் உனக்கு நல்லா தெளிவாவே தெரிஞ்சிருக்குமா, நீ கூடிய சீக்கிரத்திலேயே இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு மேல வந்துருவேன், சரி என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோனும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றேன். அப்படியே கட் பண்ணி இன்னைக்கு நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த கவர்மெண்ட் டைனாமிக் சிஸ்டம் அந்த கம்பெனி கூட நிக்க போகுதா இல்ல ஜெசிகா கம்பெனி கூட நிக்க போகுதா, யாரோட போர் விமானங்கள் வாங்க போறாங்க, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கறது எல்லாத்தையுமே எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வர பார்ட்டை மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த பார்ட்டோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.